ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பைப்பிங், ரெடிமேட் பைப்பிங்கில் எப்படி பைப்பிங் வைக்கிறது, அப்புறம் த்ரெட்டில் எப்படி பைப்பிங் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத கிராஸ் பீஸில் பதிச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து இன்விசிபிளாக வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த டபுள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்கும் ஒரு பட்டு சாரீக்கு. அதுக்கு வந்து பாப்பா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கோல்டன் கலரில் வைங்கக்கா, மற்ற சாரீஸோடு நான் பேரப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா பைப்பிங் த்ரெட் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆல்ரெடி ரோல் முடிஞ்சு இது கடைசி எட்ஜில் இருக்குது. நான் வந்து கோல்டன் கலரில் வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ப்ளைனை விட டிசைனில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த கிளிட்டரினஸ் வந்து அதிகமாக தெரியும். அதனால வந்து நான் அந்த பூ போட்ட மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு பீஸ் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் ஃபுட் மாற்றிக்கிட்டு நூல் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சு ரொம்ப நெருக்கமாக தையல் போட்டுட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து 2 பைப்பிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒன்று வந்து ரெடிமேடில் போட்டிருந்தோம், ரெடிமேட் பைப்பிங். இன்னொன்று வந்து கிராஸ் பீஸில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம அதை வச்சு திருப்பி நம்ம தைச்சிட்டு இருந்தோம். அதை விட சிம்பிள் ப்ளஸ் வந்து ரொம்ப இந்த பொட்டிக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பைப்பிங் ப்ளவுஸ் அடிச்சேன் இல்லையா, அதோட ப்ளவுஸஸ் வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைப்பிங்கை எப்படி ஜாயின் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 2 உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் கால் கைடு இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். 2 ஸ்லீவோட மெயின் லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். என்னடா அப்படியே அட்டாச் பண்ணுன்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி நேராக வராது, எனக்கு கொஞ்சம் கிராஸ் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பைப்பிங்கை ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் க்ளோஸாக, அதாவது நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க இல்லையா தையல், அந்த தையலை விட்டு தள்ளி மட்டும் நீங்கள் தைச்சிடாதீங்க. அந்த தையல் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் வளைவு நெளிவாக தைச்சிட்டிங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வச்சு திருப்பும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த நூலோட கலர்ஸ் தெரியும், கொஞ்சம் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நெருக்கமாக தைங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து 2 ஃபேப்ரிக்லேயும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த தையல் மேலேயே நான் தைச்சிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டிச் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்மளுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த தையலை விட்டு நகராமல் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இதே மெத்தடு தாங்க. இதில் எப்படி நம்ம இன்விசிபிளாக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஷோல்டரில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பதிக்க தெரியறதில்ல. இப்படியே இதே மாதிரி பண்ணாலுமே சாரீ மறைக்கிற சைடு இல்லாமல் இன்னொரு சைடு ஷோல்டரில் வந்து எப்படி தெரியும்னா அதோட த்ரெட்டோட இது தெரியும். அல்லது அப்படி ஜாயின் பண்ணும்போது சின்னதாக அப் அண்ட் டவுனும் வர மாதிரி காமிக்கும். அதுக்கு பதிலாக இன்விசிபிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன்.
இப்போ பார்த்துருப்பீங்க 2 ஸ்லீவுக்கும் வந்து நான் பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணி 2 ஸ்லீவுக்கான பைப்பிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பீஸ் தான் பண்ண போகிறோம். இதில் தான் ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் தைக்கிறது வந்து பேக் பீஸ் தனியாகவும் ஃப்ரண்ட் பீஸ் தனியாகவும் பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்பொழுது அதில் என்ன ஃபால்ட் வருங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் த்ரெட்டு பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். பட் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது பேக் தனியாகவும் ஃப்ரண்ட் தனியாகவும் நம்ம வந்து இந்த பைப்பிங் அட்டாச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸில் நான் அந்த 1/4 கைடு அளவுக்கு தான் வந்து நான் வச்சுருக்கேன். 1/4 கைடு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு நல்லா வச்சிடாதீங்க. 1/4 கைடு அளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுவுமே அப் அண்ட் டவுனில் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ரவுண்ட் நெக் வந்து ப்ராப்பரான ரவுண்ட் நெக்கில் வராது. அது ஒரு மாதிரி சின்ன நெளிவு சுழிவோடு வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் எல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பேக் பீஸ் லைனிங்கில் பைப்பிங் த்ரெட் பதிச்சிட்டேன். பதிச்சதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் கீழே வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பின்னாடி சைடில் வந்து நம்மளுக்கு தையல் தெரியும், நூல் தெரியும். அந்த நூல் மேலேயே நீங்கள் போட்டுட்டு வாங்க. அந்த வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த வளைவுகளில் மட்டும் மெதுவாக திருப்பினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து முக்கியமாக ஒன்று ரொம்ப லைட் ஃபேப்ரிக், அதாவது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதோட பிசுறு வந்து உள்ளே தெரியும். கொஞ்சம் இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுசஸ், காட்டன் ப்ளவுசஸ் கொஞ்சம் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கை தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் லைட் ப்ளவுஸஸாக இருக்குது, லைட் அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருந்தால் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிராஸ் பீஸில் பைப்பிங் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் மேலே எடுத்து பதிச்சு ஹெம்மிங் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்டிச்சிங்கில் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோட ஃபினிஷிங் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே தான் இப்போ வந்து தையல் போட்டுட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, நீ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாக அழகாக நம்மளுக்கு விழுந்திருக்கும். இப்போது அந்த கார்னரில், அதாவது வந்து ஃபேப்ரிக் மேலேயும் இல்லாமல் பைப்பிங் மேலேயும் இல்லாமல் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஸ்டிச் விழுகிற மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா வேகமாக உங்களால் தைக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பேக் பீஸ் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு சுற்றி வர கோட் அடிச்சுட்டு இடுப்பு பகுதியும் நம்ம அடிச்சு டாட் பிடிச்சிட்டு நான் அயன் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அந்த நெக்கோட ரவுண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸில் வச்சு உங்களுக்கு தெரியுது, அந்த ஷேடோ தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா கம்பல்சரி அந்த நம்ம சின்னதாக பண்ணி விட்றோமில்ல, அதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது அழகாக இருக்கும். ஒரு சிலர் இடுப்புக்குமே பைப்பிங் வைக்கிறாங்க. பட் நான் அதை பெருசாக யாரும் கேட்குறதில்ல, நான் வைக்கிறதில்ல. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து நீங்கள் வி நெக்கு, யூ நெக்கு, பா ஷேப்பு இது எல்லாமே நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக கூட காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நெக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து இன்னொரு ஃபேப்ரிக்கையும் அப்படியே கன்டினியூவாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், அந்த வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நான் திருப்புறேன்.
ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, கை ரொம்ப நெருக்கமா வச்சு தைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, எனக்கு அது ரொம்ப பெருசா இது பண்ணுறதில்ல. என்னையே அறியாம ஒரு சில டைம் மட்டும் அந்த கரெக்ட்டா நம்ம அந்த விரல் வந்து பட்டுரும் ஊசியில. இப்போ பாருங்க, இனி ஒரு சைடு ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வெளியே எடுத்துருவேன். உண்மையாகவே இதோட ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்குமே வீடியோவில் ரொம்ப கிளியராகவும் ரொம்ப தெளிவாகவும் விழுந்திருக்கு. கொஞ்சம் அந்த வளைவுகளில் மட்டும் நானே ரொம்ப ஸ்லோவாக தான் அடிக்கிறேன். ஏன்னா லைட்டாக விலகிட்டால் கூட நீங்கள் வந்து ஏன்னா நம்மளுக்கு கால் கைடு அளவுக்கு தான் நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா அதை பிரிக்கிற மாதிரி மட்டும் பொறுமையாக கூட தைங்க. சும்மா அதை பிரித்து தைச்சிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. கிராஸ் பீஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது லூஸ் அடிச்சிடும். அப்படி லூஸ் அடிக்கும்போது நம்ம ஒரு 6 இன்ச் நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது சும்மா திரும்ப பிரித்து வைக்கும்போது அது லூஸ் ஆகிடும். கிராஸ் பீஸ் லூஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் பீஸை வந்து அப்படியே நான் அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு மெத்தடுங்க. அதாவது வந்து பேக் பீஸ் தனியாகவும் ஃப்ரண்ட் பீஸ் தனியாகவும் பைப்பிங் அட்டாச் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் வந்து இதை விட ஈஸியாக இருக்குது. ஃபினிஷிங் இன்னுமே நல்லாயிருக்கும். அது எப்படின்னா பேக் லைனிங்கையும் ஃப்ரண்ட் லைனிங்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி மீண்டும் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வர வரைக்கும் ஒரே மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே அட்டாச் பண்ணணும். அது ஒரு செம்ம ஃபினிஷிங்காக இருக்குதுங்க. அந்த வீடியோ கிளிப் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பைப்பிங்லேயே 2-3 வீடியோ கிளிப்ஸ் வந்துருச்சு. நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்படி தனித்தனியாக ஜாயின் பண்ணால் ஷோல்டர் கிட்ட எப்படி இருக்கும், அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோட வீடியோ கிளிப் வந்து கடைசியில் நான் காமிச்சிருக்கேன். ப்ளவுஸஸை காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது எப்படி இருக்குது ஃபினிஷிங்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பீஸையும் நான் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த ப்ளவுஸை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்க, நான் ஒவ்வொன்றையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிப்பேன். அப்படிங்கும்போது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதையும் நான் சுற்றி அந்த கார்னர் தையலெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து அயர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுதா? எங்கேயுமே எந்த பிசுறுமே இல்லை. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஒரு காலேஜ் பொண்ணோடது. அவங்களோட ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தாங்கன்னு ஸ்டிச் பண்ணோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு ஸ்டிச்சிங்க்கு கேட்டுட்ருக்காங்க. ஆன்லைனில் வந்து கொடுத்தா ஸ்டிச் பண்ணி தருவீங்களா அப்படின்னு. அப்படி ஐடியா இருக்கவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுவும் நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாட் மட்டும் கேட்டிருந்தாங்க. டக்குன்னு அந்த நாட்டும் ரெடி பண்ணியாச்சு. இனி வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கன்டினியூவாக பாருங்கள்.